இன்னைக்கு நம்ம பனானா ஐஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம நிறைய ஐஸ் வந்து சாப்பிட்டுருப்போம். இது வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட்லயும் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி வந்துட்டு பனானா ஐஸ் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு சுகர், அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு கெட்டியான பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ் மோல்டில் வந்து இதை நம்ம ஊற்றி வந்து வச்சிட போகிறோம். நல்லா வந்துட்டு பேஸ்ட்டாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஐஸ் சாப்பிடும் போது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றி வச்சுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஓவர் நைட் நம்ம அப்படியே வந்து விட்டுற போகிறோம். இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு 8 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா வந்துட்டு இதை ஃப்ரீஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் ஐஸ் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. இதை கொஞ்சமாக வந்துட்டு தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ஐஸ் வந்து சூப்பராகவே வந்து வந்துடும். கன்ஃபார்ம் நீங்கள் இந்த வெயில் காலத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்து டேஸ்ட்டுமே வந்துட்டு ரொம்ப வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.